குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபார் 4AB இயர்ஸ் அட் 7B பர்சன்டேஜ் per annum அப்படின்றாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கேட்குறாங்க. ஒரு தொகையை கொடுத்துருக்குறாங்க, இத்தனை ஆண்டுகள், அதே மாதிரி இத்தனை சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் அல்லது கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR by 100. ஓகேங்களா? அப்போ Pன்றது என்னது? நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ முதன்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோன்றத இந்த மாதிரி வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5A² B². எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ்னா அது என்னன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். தட் இஸ் 4AB. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு வரத 7Bன்னு சொல்லிட்டு போட்டுப்போம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா PNR by 100ல அப்படியே தூக்கி இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு Pக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5A² B² இன்டூ Nக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4AB இன்டூ ஆருக்கு பதிலாக 7B. இந்த பர்சன்டேஜுடைய வேல்யூ தான் இந்த 100. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் திரும்ப ஒரு தடவை 100 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார்முலாலே அந்த பர்சன்டேஜுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 5 4s are 20. 20யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 by 100. நம்பரை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன். அது போக மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் A². அதே மாதிரியே ஏன்ற டேர்ம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போது A² இன்டூ A. ஸோ ப்ராடக்ட் ரூல் கான்செப்ட் வருதுங்களா? பேஸ் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம். ஸோ அதாவது பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும். அதே டிவிஷனாக இருந்ததுன்னா பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏவை ஒரு தடவை போட்டுருங்க. 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி பீன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால பியை போட்டுக்கோங்க. என்னென்ன இருக்குது? B². அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டூ B, திரும்ப இன்டூ இன்னொரு B. ஸோ இதோடைய பவர் 1, இதோடைய பவர் 1. ஸோ அந்த ப்ராடக்ட் ரூல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பியை ஒரு தடவை போட்டுட்டு 2 + 1 + 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 14ம் 10ம் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா காமனான டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணுறோம். So 2 7s are 14, 2 5s are 10. So final answer என்னன்னு பார்த்தீங்கன்னா 7/5 A³ B⁴. இந்த A³ B⁴ மேலே தான் வரணுமே தவிர கீழே வந்துடக்கூடாது. ஒன்று இந்த மாதிரி தனியாக பிரித்து எழுதலாம், அல்லது ஜஸ்ட் 7 A³ B⁴ மொத்தமாக எழுதிட்டோம் by 5ன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.